Hi students, today my topic is electrostatic potential energy of dipole in a uniform electric field. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்மா இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏபின்ற ஒரு டைபோலை ஃபிக்ஸ் பண்றோம், ரைட்டா? ஸோ அதுல வந்து மைனஸ் கியூ வந்து டைபோலுடைய ஏ சைட்லையும் பிளஸ் கியூ வந்து பி சைட்லையும் அலைன் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த மைனஸ் கியூனால இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனால என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அது மைனஸ் கியூ இ வெக்டார். ஸோ இந்த பிளஸ் கியூனால அங்க ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பாயிண்ட் பில, தட் இஸ் பிளஸ் கியூ யூ வெக்டார். அப்ப ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைபோல அலைன் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? சப்போஸ் இதுதான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அலைன் ஆகுது, இந்த டைபோல்ல இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அலைன் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அலைன் ஆகுது. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரே லைன்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எனக்கு ஒரு கப்பிள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டியூ டு த கப்பிள்னால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டைபோல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ டைபோல் ரொட்டேட் ஆகுறது ஆங்கிள் வந்து இனிஷியல் ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தீட்டால இருந்து வச்சுக்கிறோம். அதாவது இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டைபோல் வந்து யூனிஃபார்மா இருக்குது அப்படின்னா அதுல நான் சப்போஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கு, நான் டைபோலை இப்படி வச்சுக்கிறேன். ஐ மீன் என்ன பண்றேன் அப்படின்னா டைபோலும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் 90 டிகிரில இருக்கிற மாதிரி இனிஷியல் பொசிஷன்ல செட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய தீட்டாவுடைய ஆங்கிள்னால டார்க்னால வந்து டைபோல் வந்து என்ன ஆகிட்டே வருது? ரொட்டேஷன் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ அதான் எழுதிருக்கோம், கன்சிடர் டைபோல் ஏபி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. A dipole experiences a torque. எப்ப டைபோல் வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? when it kept in on electrical field. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டார்க் கிரியேட் ஆகி அந்த டார்க் வந்து டைபோலை வந்து என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இங்க தீட்டாவை வச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க பொதுவாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்க் டன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டான்னு சொல்றதுனால ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா டவ் இன்டு டி தீட்டா. ஸோ டவுன்றது ரீப்ளேஸ் பண்ண ஃபோர்ஸ்க்கு பதிலாக நம்ம பண்றோம், அங்க dx போடுவோம், இங்க t தீட்டான்னு போடுறோம். அப்ப இதுவும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் தான், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் சொல்றனால அப்ப ஸ்மால் ஓரியன்டேஷன் ஐ மீன் ஸ்மால் ஒர்க் டனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? dw. அப்ப என்டையர் ஒர்க் டன் வேணும், அந்த டைபோலை கம்ப்ளீட்டா ரொட்டேட் பண்ணா என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dw equal to w இன்டகிரேஷன் ஆஃப் tau வெக்டர் எக்ஸ்டர்னல் டாட் t தீட்டா. சோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணனும்னா எனக்கு இன்டகிரேட் யூஸ் பண்ணா எனக்கு என்ன வேணும்? இனிஷியல் ஆங்கிள் என்னன்னு தெரியணும், ஃபைனல் ஆங்கிள் என்ன தெரியணும். நான் இனிஷியல் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறேன், ஃபைனல் ஆங்கிள் தீட்டா டேஷ் வச்சுக்கிறேன். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா டு தீட்டா டேஷ் tau எக்ஸ்டர்னல் t தீட்டா. சோ இந்த tau எக்ஸ்டர்னல் இதோட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன் நம்ம படிச்சிருக்கோம். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை tau டைபோல் அப்படின்னு ஒரு क्वेश्चनல படிச்சிருக்கோம். b வெக்டர் கிராஸ் e வெக்டர். அப்ப இந்த ஈக்குவேஷன் 2ல போய் 1ல போய் இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன், பண்ணா என்ன கிடைக்குது? w equal to integration of theta to theta dash b vector cross e vector d theta. This is equation number 3. Okay. So for total work done to rotate the dipole என்ன எடுத்துப்போம்? integration of theta to theta dash b vector cross e vector d theta எடுத்துப்போம். அப்ப நமக்கு தெரியும் a cross b is equal to ab sin theta. அத தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த a வெச்சுக்கோ, இந்த b வெச்சுக்கோ, be sin theta d theta. சோ இதுல be கான்ஸ்டன்ட்டா வெளில எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரேஷன் theta to theta dash sin theta of d theta. நமக்கு வந்து மேத்ஸ்ல படிச்சிருப்போம் integration of sin theta d theta which is equal to minus cos theta. சோ அதனால என்ன பண்றோம்? இந்த இன்டகிரேஷன் டேர்ம் எடுத்துட்டு minus cos theta ன்னு போடலாமா? எடுத்துட்டு அடுத்து என்ன பண்றோம்? இந்த மைனஸை காமனா வெளில எடுக்கிறோம். அப்ப எடுத்துட்டோம்னா w equal to minus be cos theta theta to theta dash. சோ அடுத்து இப்போ என்ன பண்றோம்? லிமிட்டை உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப w equal to minus be integration cos theta dash minus cos theta. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த minus be into minus plus வந்துருமா? minus into minus plus அப்ப plus e cos theta. அடுத்து என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்றேன், minus be cos theta dash. சோ இங்க dash வரணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. this is equation number 4. இப்ப நமக்கு தெரியும் work done is nothing but the changing potential difference, I mean changing potential energy. அப்ப the potential energy என்ன எழுதிக்கிறேன்? du equal to u of theta minus u of theta dash. இத ஒரு 5th மார்க் பண்ணிட்டு இந்த u of theta க்கு பதிலா நம்ம இங்க என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன எடுத்துறோம்? b cos theta ன்னு எடுத்துறோம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வச்சிக்கிட்ட ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு டைபோல் என்ன வச்சிருக்கேன்? 90 டிகிரி வச்சிருக்கேன். சோ தட் இஸ் தி ரெஃபரன்ஸ் ஆங்கிள் θ equal to 90 டிகிரி. அப்ப θ வர வேண்டிய இடத்துல cos 90 போட்டோம்னா 0. சோ அப்ப இனிஷியலா எனக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. அப்ப ஃபைனலா கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி u of θ dash
is equal to minus BE cos theta dash. அதான் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா பொட்டன்ஷியலாவே வச்சுக்கிறேன். அப்ப U equal to minus BE cos theta dash. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. U equal to minus BE cos theta dash. So இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்ல எழுதும்போது U equal to minus B vector dot E vector. அதாவது படிச்சிருப்போம் A dot B is equal to AB cos theta. அந்த ஃபார்மட்ல எழுதிருக்கீங்க. ஓகே. So இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டூ டிஃபரண்ட் கேஸ் வைக்கலாம். அதாவது in terms of theta வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு கேஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா எப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகுது அப்படின்னா when theta equal to 180 degree. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டைபோல கம்ப்ளீட்டா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எனக்கு மேக்ஸிமம் ஆகுது. அப்ப நமக்கு தெரிஞ்ச பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? U equal to minus BE cos theta. அதுல தீட்டாக்கு பதிலா 180 போட்டோம்னா என்ன ஆயிரும்? cos 180 வேல்யூ வந்து -1. சோ அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் BE. இதே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்ப மினிமம் ஆகுது அப்படினு பார்த்தோம்னா when theta equal to 0 degree. சோ தீட்டா அதாவது தீட்டாக்கு 0ன்றப்ப என்ன ஆகாதுன்னா டைபோல் வந்து ரொட்டேட்டே ஆகலன்னு அர்த்தம். சோ அதான் நம்ம மினிமம் சொல்றோம். அப்ப U equal to minus BE cos theta ல தீட்டாக்கு பதிலா 0 போடுறோம். அப்ப cos 0 டிகிரி வருது. cos 0 உடைய வேல்யூ 1. அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப U equal to minus BE. அப்ப இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்றப்ப இது பாசிட்டிவ் டேர்ம், இது நெகட்டிவ் டேர்ம். அதனால தான் இது மேக்ஸிமம், இது மினிமம்.